friends, welcome to பருப்பு நெய்யும் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு குழம்பு ரெசிபி தான் வந்து பார்க்க போறோம். இந்த குழம்பு செய்யறதுக்கு நமக்கு காய்கறிகள் எதுவுமே வந்து தேவைப்படாது. நம்ம சம்டைம்ஸ் வந்து வீட்ல நமக்கு குழம்பு வைக்கிறதுக்கு காய்கறிகள் இருக்காது. அந்த மாதிரி சமயங்கள்ல இந்த மாதிரி குழம்பு ரெசிபி நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கும். இந்த குழம்பு வந்து நமக்கு ஒரு வாரத்துக்கு கூட நம்ம வெளியில வச்சாலும், அதாவது ரெஃப்ரிஜரேட்டர்ல வைக்காம நம்ம வெளியில வச்சாலுமே வந்து கெடாது. நல்ல சத்தான குழம்பு ரெசிபியும் கூட. இந்த குழம்புக்கு வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பவுடர் வந்து நம்ம திரிக்க போகிறோம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து பவுடர் திரித்து செய்கிறதுனால நமக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த குழம்பு வந்து செய்கிறதுக்கு நம்ம 2 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி வேற வந்து எடுத்திருக்கேன். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். அப்புறம் இதில் 2 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் அதே அளவு வந்து நம்ம மிளகு எடுத்துக்கலாம். ஸோ எல்லா பொருட்களுமே உள்ள மசாலா பொருட்கள் எல்லாமே வந்து சரியான அளவில் நம்ம எடுத்திருக்கோம். 3 மிளகாய் வத்தல் வந்து எடுத்திருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மசாலா பொருட்கள் எல்லாமே ஒன்று போல நல்லா சிவப்பா வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை வறுத்தெடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இந்த கடாய் சூட்டுலேயே நம்ம வந்து 1 ஸ்பூன் ஜீரகம் வந்து வறுத்தெடுக்க போறோம். இந்த ஜீரகம் வந்து நம்ம வறுத்தெடுக்கும் போது ஜீரகம் பொரிஞ்சு இருக்கணும், அதே மாதிரி கருகிடக்கூடாது. அந்த மாதிரி வறுத்தாதான் நமக்கு குழம்பு வந்து நல்ல டேஸ்டா கிடைக்கும். சப்போஸ் கருகிடுச்சுன்னா ரொம்ப கடுத்து போயிடும் குழம்பு. ஸோ குழம்போட டேஸ்டே வந்து நல்லா இருக்காது. அதனால ஜீரகம் வறுக்கும்போது மட்டும் பார்த்து வறுத்துக்கணும். இப்போ இதில் வந்து நான் மணத்தக்காளி வத்தல், சுண்டைக்காய் வத்தல் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த மணத்தக்காளி வத்தலையும் சுண்டைக்காய் வத்தலையும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான் நமக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால கொஞ்சம் அதிக அளவே நம்ம வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கடுகு தாளிச்சுக்கலாம். இதுல இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். ஸோ பூண்டு வந்து நம்மகிட்ட எவ்வளோ இருக்கோ, நமக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அதிக அளவு கூட சேர்த்துக்கலாம். மெயினாக இந்த குழம்பு வந்து குழந்தை பிறந்தவங்களுக்கு இந்த பத்திய சாப்பாடு கொடுப்பாங்க. அதுக்கு வந்து இந்த குழம்பு வந்து கண்டிப்பாக ஒரு ஆட் பண்ணிக்குவாங்க. இதில் ஏன்னா இதில் நம்ம பூண்டு இதெல்லாம் சேர்க்கறதுனால கண்டிப்பாக இந்த குழம்பு வந்து செய்வாங்க. இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்ச மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் நம்ம பவுடர் பண்ணி திரிச்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி வந்து நம்ம நினைச்சு வச்சுக்கணும். ஸோ இந்த புளி தண்ணி, அதுக்கப்புறம் இந்த புளி எல்லாமே அந்த புளியில உள்ள சீடெல்லாம் எடுத்துட்டு அந்த புளியோட சேர்த்து இந்த மசாலா பொருட்கள் கலவையை நம்ம அரைச்சு எடுத்துக்க போறோம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா வதங்கின பூண்டு எண்ணெயில் வதங்கி இருக்கலாம். ஸோ அதை வந்து இந்த மசாலா பொருட்களை நம்ம இந்த எண்ணெயில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதில் தேவையான அளவு மஞ்சள் தூள், சாம்பார் பொடி வந்து நம்ம சேர்க்கணும். அப்புறம் நம்ம தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு ரெசிபி வந்து பார்த்தோம்னா நம்ம சாதம், அப்புறம் வந்து டிஃபன் ஐட்டம், தோசை, இட்லி அந்த மாதிரி டிஃபன் ஐட்டத்துக்கும் நம்ம வந்து தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி டிராவல் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னாலும் கூட நம்ம இந்த குழம்பு ரெசிபி வந்து நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ கெடவே கெடாது. இப்போ நம்ம மஞ்சள் தூள், சாம்பார் தூள்லாம் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி உப்பையும் நம்ம ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். நம்ம முதல்ல ஆட் பண்ண அந்த நல்ல எண்ணெய் இருக்குல்ல, அந்த நல்லெண்ணெய் வந்து நமக்கு மேலே வந்து நல்லா
எழும்பி வரும். ஸோ அந்த சமயத்தில் நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மசாலா பொருட்களோட நம்ம கருவேப்பிலையும் சேர்த்து கூட நம்ம அரைச்சிக்கலாம். அதுவும் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. ஸோ நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம நல்லா கொதிக்க வைக்கும் போது அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரும். ஸோ அந்த டைம் தான் நமக்கு வந்து குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த குழம்பு வந்து நம்ம சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு வந்து நம்ம நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இறக்கும் போது நல்ல கட்டி பெருங்காயத்தை வந்து நல்லா பொடி பண்ணி நம்ம இந்த மாதிரி சேர்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஏதாவது பொரியல் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு பொரியல், புடலங்காய் பொரியல், இதெல்லாம் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கூட்டு ரெசிபியும் வந்து இதோட சேர்த்து சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். ஸோ இந்த குழம்பு ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான குழம்பு ரெசிபியும் கூட. ஸோ இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருந்தா நம்ம மணத்தக்காளி வத்தல், அப்புறம் வந்து சுண்டைக்காய் வத்தலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட நம்ம வடாம், அப்புறம் வந்து அப்பளம், அந்த மாதிரி வத்தல் வகைகள் கூட நம்ம சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த குழம்பு ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அதுதான் மெயின் இதுலேயே. ஸோ காய்கறி இல்லைன்னா கூட நம்ம சத்தான குழம்பு வந்து நம்ம செய்யலாம். ஸோ இந்த குழம்பு ரெசிபி வந்து இந்த ப்ரொசீஜரில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஸோ அருமையான டேஸ்டியான குழம்பு ரெசிபி. இந்த வீடியோவில் காய்கறிகள் இல்லாமல் சத்தான டேஸ்டியான குழம்பு ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் பருப்பும் நெய்யும் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.